கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும். இங்கே வந்து பிள்ளைங்க ஆடுற அந்த ஒரு 45 minutes to 1 hour அவங்க கற்றுக்குறாங்கன்னா அவ்வளோ கான்சென்ட்ரேஷனோட ஒரு கிரிப்பாக பிடிச்சிட்டோம்னா அப்படியே எங்களோட இணைஞ்சு அவங்களுடைய மைண்ட் வந்து ஒரு ஃபுல் ஃபோக்கஸில் இருக்கும் அந்த டைம் பீரியடுக்கு. இது என்ன பண்ணுதுன்னா அவங்க மைண்டை இன்னும் என்ரிச் பண்ணி இதே மாதிரி ஃபோக்கஸ் படிப்பில் போய் புக்கு திறந்து உட்காரும்போது அந்த ஒரு 1/2 hour 45 minutes ஃபுல்லி கிராஸ்டு ஃபுல்லி என்கிராஸ்ட் அப்படி இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வழிவகுத்து கொடுக்குறது. ரொம்ப பிடிச்ச விஷயத்த நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டோம். கொஞ்சம் சீரியஸான விஷயம், கொஞ்சம் அவ்வளோ பிடிக்காத சப்ஜெக்ட்ல கூட கொஞ்சம் ட்ரை பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க பசங்க. தே டூ வெரி வெல் இன் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இதை கற்றுக்கிட்டா சப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்கன்றது கிடையாது. இதை கற்றுக்கிட்டா மைண்ட் கான்சென்ட்ரேஷனில் சப்ஜெக்ட் இன்னும் நல்லா பண்ணுவாங்க. உடலுக்கு உண்டான அபியாசம். இப்போ பார்த்தோம்னா பசங்க நிறைய டிவி அடிக்ஷன், கேட்ஜெட் அடிக்ஷன், இதுல இருந்தெல்லாம் இருந்து வெளியில வர்றதுக்கு டான்ஸ் கிளாஸ் ரொம்ப உதவுது. ஏன் டான்ஸ் கிளாஸ்ல போய் ஆடுறதுலாம் நம்ம ஹோம்ஒர்க் கொடுத்துருப்போம். வீட்டில் போய் கண்ணை மூடி உட்காந்து நீ இதெல்லாம் ரீகால் பண்ணணும் அப்படின்ற ஒரு டாஸ்க் கொடுத்துட்டோம்னா அவ்வளோ சிறந்தையா பிள்ளைங்க போய் வீட்டில் செய்யும். பேரண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, நீங்கள் சொல்லி அமைச்சிங்க போல உட்காந்து இடத்துல இப்படிலாம் ஏதோ கையை ஆடிக்கிட்டே இருக்காங்க. நல்லதாச்சு. அந்த நேரம் டிவி பார்க்காம கையை கால ஆட்டுறாங்களா, கண்ணை மூடி யோசிக்கிறாங்களா, தியானம் ஸ்டேட்டுக்கு போகிறாங்களா, தட் இஸ் அ குட் திங். ஸோ இதுதான் வந்து கலை கற்றுக்கிறதுடைய விஷயம். அவங்களுடைய மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் அவங்க ஊக்குவிச்சு என்கரேஜ் பண்ணி கொடுப்போம். ஸோ யாருக்கெல்லாம் இங்கே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ தயவுசெய்து ஏதாவது ஒரு பாரம்பரிய கலை, சங்கீதமாக இருக்கட்டும், நடனமாக இருக்கட்டும், கற்றுக்கிட்டு நீங்கள் உங்கள் பிள்ளைங்க ஆடவையும் என்ஜாய் பண்ணி நீங்கள் பாருங்கள். குரு கிட்ட அதையும் சமர்ப்பணமாக கொண்டு வந்து குரு காலடியில் சேர்க்கறது. இன்னைக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்த குருமார்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள்.